ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட்னு எல்லாத்தோட கலவையா வந்து செம ஹிட் அடிச்ச படம் தான் பிரெடேட்டர் பேட்லாண்ட்ஸ். சொந்த அப்பாவால வெறுத்து ஒதுக்கப்படுற டெக் அப்படிங்கிற பிரெடேட்டர் தன்னோட பலத்தையும் திறமையை நிரூபிக்கிறதுக்காக போராடுறான். அதுக்காக புகழ்பெற்ற யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பலம் வாய்ந்த மிருகத்தை கொண்டு காட்டுவேன்னு கென்னா அப்படிங்கிற கிரகத்துக்கு போறான். அங்க போனா அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமான நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேளையா அங்க கைகால்கள் இல்லாம மரத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிற தியா அப்படிங்கிற ரோபோவோட உதவி அவனுக்கு கிடைக்குது. அதே சமயம் இன்னொரு ரோபோ ஒண்ணு தன்னோட கூட்டத்தோட சேர்ந்து இவங்களை கொண்டுட்டு கலிச புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இந்த போட்டியில யாரு கடைசியில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. ஆரம்பத்துல ராவா தொடங்குற படம் தியா வந்ததும் கொஞ்சம் சென்டிமெண்ட் காமெடின்னு போகுது. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்கள்லயும் வில்லனா காட்டப்பட்ட பிரெடேட்டரை இந்த படத்துல வழக்கத்துக்கு மாறா கதாநாயகனா காட்டியிருக்காங்க. இந்த படம் ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல். படத்துல காட்சி அமைப்போட வர அந்த பின்னணி இசை செமையா இருக்கும். இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை பிரெடேட்டர் கிரகத்துல இருந்து ஆரம்பமாகுது. ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க 3 உயிரினம் ஒன்னையொன்னு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப பட்டுன்னு ஒரு விமானம் பயங்கர வேகத்துல போற மாதிரி காட்டுறாங்க. அது நிறைய பகுதிகளை கடந்து ஒரு பெரிய மலை பகுதியில போய் நிக்குது. அந்த விமானத்துல இருந்து இறங்குற பிரெடேட்டர் மலையோட உச்சியில இருக்க குகைக்கு போய் யாரோடவோ சண்டை போடுறதுக்கு ஆயத்தமா நிக்குது. அப்ப மறைஞ்சிருந்து இன்னொரு பிரெடேட்டர் இவனை தாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மறைஞ்சிருந்த பிரெடேட்டர் நீ ரொம்ப கோவத்தோட சண்டை போடுறான்னு சொல்லுது. அதுக்கு விமானத்துல வந்த பிரெடேட்டர் நான் அப்பா மாதிரி சண்டை போடுறேன்னு சொல்லுது. இதுலயே அந்த 2 பிரெடேட்டரும் அண்ணன் தம்பின்னு நமக்கு புரிய வச்சிடுறாங்க. டெக் தான் தம்பி பிரெடேட்டர். அதுக்கு சரியா சண்டை போட வரலைன்னு அண்ணன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல டெக்க அடிச்சு போடுற அண்ணன் மண்டியிடுன்னு சொல்றான். ஆனா டெக் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் உடனே அது இருந்த பகுதியை துண்டா வெட்டிடுறான். இதுல கீழே விழுகிற டெக் ஹெல்மெட்டையும் கத்தியவும் தவற விட்டுருது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு டெக் சொல்றான். அதுக்கு அண்ணன் கத்திய தவற விட்டவங்களை நம்ம குழுல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இப்ப மறுபடியும் சண்டை ஆரம்பமாகுது. அடுத்த சீன் நீ நம்ம கூட்டத்துல சேரணும்னா உன்னோட இறைய நீயே வேட்டையாடி அதை வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்பதான் உன்னை வீரன்னு ஏத்துப்பாங்கன்னு சொல்றான். இப்ப அவனை விமானத்துல உட்கார வச்சு அவனுக்கான எதிரியை செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான் அண்ணன். அப்ப டெக் கென்னா கிரகத்துக்கு போறேன்னு விருப்பம் சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆகுற அண்ணன் அது வேணாம் அப்பாவே அதுக்கு பயப்படுவார்னு சொல்றான். ஆனா டெக் அப்படின்னா அதுதான் என்னோட இறை, எப்ப பார்த்தாலும் நம்ம கூட்டத்திலேயே நான் தான் வீக்னு அப்பா சொல்றாருல, அப்ப உலகத்திலேயே பலசாலியா இருக்கிறத கொண்டுதான் நான் என்னோட திறமையை நிரூபிக்கணும்னு அதை செலக்ட் பண்றான். நீ இதுல தோத்து போயிட்டா இறந்துருவாயின்னு அண்ணன் சொல்றான். ஆனா டெக் அதுக்கு பெருசா பயப்படுற மாதிரி தெரியல. அப்ப கரெக்டா அவனோட அப்பா விமானத்துல வந்து இறங்குறான். அவனை பாக்குற சந்தோஷத்துல டெக் தன்னோட ரத்தத்தை சிந்தி அப்பாவை வரவேற்பான். ஆனா அதை கண்டுக்காத அவனோட அப்பா இவன் இன்னும் இருக்கான், நம்ம கூட்டத்தோட அவமான சின்ன இவனை மாதிரி வீக்கா இருக்கவனை தூங்கும் போதே நீ கொண்டிருக்கணும்னு மூத்த மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு டெக் முகமே வாடி போயிருது. அவனுக்கு ஆதரவா பேசுற அண்ணன் தம்பிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவனால ஜெயிக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு கிண்டலா சிரிக்கிற அவனோட அப்பா உடனே டெக்கோட உடம்ப கட்டி போட்டு அவனை கொல்ல சொல்றான். அப்ப கொல்லுற மாதிரி பக்கத்துல போற மூத்த மகன் டெக் அதுல இருந்து தப்பிக்க வச்சுட்டு அப்பம் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதுல அப்பங்காரங்கிட்ட மறைஞ்சு சண்டை போடுறதுக்கான ஆயுதம் இருக்கும். அதை வச்சு ஈஸியா தன்னோட மூத்த மகனை வீழ்த்திடுறான். இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ரொம்ப நேரமா டெக் வெளியில வர போராடிட்டு இருப்பான். இப்ப ஒரு கையை இழந்து கீழே போராடிட்டு இருக்க அண்ணன் ஒரு பக்கம் தன்னோட கை இன்னொரு பக்கம் கத்தின்னு கிடக்கும். ஆனா அந்த கையை எடுத்து அதுல இருக்க ரிமோட் மூலமா தம்பியோட விமானத்தை இங்க இருந்து ஆன் பண்ணிருவான். உள்ள இருக்க டெக் கத்தியை எடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனோட அப்பா மூத்த மகனை கொன்னுடுறாரு. கரெக்டா விமானமும் அங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப அடுத்த நாள் மயக்கத்துல இருந்து முழிக்கிற டெக் கென்னா கிரகத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு டிராகன் வந்து மோதி அவனோட வாகனத்தை சேதம் பண்ணிடுது. கீழே விழுந்து கிடக்கிற டெக் தன்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒண்ணு பின்பக்கமா அசைற மாதிரி தெரியவும் கையில ஆயுதத்தை எடுத்து நடந்து போயிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க மரத்தோட விழுதுகள் ஒவ்வொன்னும் ஆயுதங்களை பறிச்சுக்கிட்டு அவனை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டை 2 பேருக்குமே ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல புத்திசாலித்தனமா யோசிச்சு டெக் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். மலைக்கு மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கிரகமே ஒரு விசித்திரமானது. அங்க இருக்க எல்லாத்துக்குமே உயிர் இருக்கும். அதையுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப நதிக்கரையாரம் உட்கார்ந்து இருக்க டெக் தன்னோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அங்க செடியில இருக்க ஏதோ ஒண்ணு பறிச்சு தூக்கி வீசுறான். ஆனா அது ஏதோ வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு செதறுது. இப்ப அங்க இருந்து இன்னொரு பகுதிக்கு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். அங்கேயும் விசித்திரமா ஒண்ணு அவன் பக்கத்துல நெருங்கினதும் ஒரு மாதிரி பெருசாக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப கவனமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்பதான் தியாங்கிற ரோபோ அறிமுகமாகுது. அவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் பெரிய பாறை ஒண்ணை எடுத்து வந்து அந்த விசித்திர செடிகள் மேல தூக்கி வீசுது. அடுத்த நொடியே அந்த செடிகள் வெடிச்சு செதறுது. அப்போ அதுல இருந்து வெளியில வர ஊசிகள் எல்லாம் மறுபடியும் பூக்க ஆரம்பிக்குதுங்க. இத பாக்குற தியா அந்த ஊசி ஏதாவது ஒண்ணு உன் உடம்புல பட்டாலும் உனக்கு உடனே பக்கவாதம் வந்து கீழே விழுந்துருவ, இதான் சரியான நேரம்னு அந்த டிராகன் உன்னை தூக்கி சாப்பிட்டுரும், அதுக்காக தான் அந்த டிராகன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றான். அதோட இல்லாம எனக்கு நீ உதவி பண்ணுனா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்றான். ஆனா டெக் அதை பெருசா மதிக்காம நான் தனியா தான் வேட்டையாடுவேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே மறுபடியும் நடந்துட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் வர அந்த டிராகன் 3 பெரிய பாறாங்களை தூக்கி போடுது. இதனால அடுத்தடுத்து அந்த செடிகள் எல்லாம் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக டெக் வேகமா ஓடிட்டு இருக்கும் போதே அவன் கழுத்துல ஒரு ஊசி குத்தி சுயநினைவை இழக்க ஆரம்பிச்சிடுறான்.
தூங்கிடுறான். முழுசா மயங்குறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுதம் ஒண்ணு எடுத்து அந்த ரோபோவை நோக்கி தூக்கி வீசிட்டு கீழே விழுந்துடுறான். அதை கவனிக்கிற அந்த டிராகன் வேகமா அவனை சாப்பிடுறதுக்காக கீழே வந்துட்டு இருக்கு. நெருங்கி வந்ததும் தியா அதை மடக்கி பிடிச்சு குத்தியே கொன்னுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற டெக் கிட்ட எனக்கு கொஞ்சம் லிப்ட் கொடுன்னு தியா கேக்குறா. அவளை தூக்கி பாக்குற டெக் உன்னோட கால்கள் எங்கன்னு கேக்குறான். அதுக்கு தியா தனியார் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட ரோபோட்னா இந்த கிரகத்துல மனுஷங்க யாராலையும் உயிரோட வாழ முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அவளை கீழே போட்டுறான். அப்ப அவ நான் காலிஸ்க பாத்திருக்கேன், அதுகிட்ட இருந்து தப்பிச்சும் இருக்கேன், நீ என்னோட கால்கள் கிடைக்க உதவி பண்ணா உனக்கு காலிஸ் கிடைக்க நான் உதவி பண்றேன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல. மெஷின் எதுவும் வேலை செய்யாம இருக்கவும் வேணும்னா அவளை ஒரு கருவியா பயன்படுத்திக்கலாம்னு தூக்கிட்டு கிளம்புறான். அந்த மாதிரி ஒரு ஆத்து பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது பாம்பு மாதிரி ஒண்ணு இவங்களை நோக்கி ஒரு அமிலத்தை துப்புது. அது பாறையில பட்டதும் அப்படியே எரிஞ்சு உருகி விழ ஆரம்பிக்குது. இதுல இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முட்டுச்சந்து வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்கான். அப்ப தியா கையில அதுக்கான இறையை எடுத்து தூக்கி வீசுறா. அதை பார்த்ததும் எல்லாம் இறையை நோக்கி ஓடி இருந்துங்க. இவங்க ரெண்டு பேரும் இதான் சரியான நேரம்னு ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. நைட் ஆயிருச்சு. ரெண்டு பேரும் ஒரு மலை மேல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. தியா அவளோட கதையை பத்தியும் அவள மாதிரியே உருவாக்கப்பட்ட டெஸ்ஸா அப்படிங்கிற ரோபோட் பத்தியும் பேசுறான். ரெண்டு பேரும் உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டோம். கலிஸ்கி என் கண்ணு முன்னாடியே அவளை கொன்னுடுச்சுன்னு சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஆனா டெக் இந்த பக்கம் அது எதையும் கவனிக்காம முரட்டு தூக்கத்துல இருப்பான். இப்ப ஒரு ஆராய்ச்சி கூடத்தை காட்டுறாங்க. அதுல தியா மாதிரியே உருவாக்கப்பட்ட டெஸ்ஸா ரொம்ப மோசமான நிலைமையில ஒரு கூண்டுகளை வச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு முழுசு சரியானதும் இந்த மாதிரி தொடர்ந்து தோத்துட்டே இருந்தா இதுக்கப்புறம் உன்னை சரி பண்ண மாட்டோம்னு ஒரு கம்ப்யூட்டர் சொல்லுது. இந்த பக்கம் டெக் தியாவை தூக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு முரட்டு உயிரினம் ஒண்ணு நடந்து தெரியறத பார்த்துட்டு என்ன இதுன்னு கேக்குறான். இதுதான் கலிஸ்கான சாப்பாடு அப்படின்னு சொல்றா. உடனே டெக் அப்ப எனக்கும் இதுதான் இன்னையில இருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாட உள்ள நுழையிறான். அப்ப அங்க இருக்க புல் கத்தி மாதிரி இவனோட கையை கிழிச்சிருது. அப்பதான் அங்க இருக்க செடிகள் எல்லாமே ஆபத்தானதுன்னு அவனுக்கு தெரிய வருது. கையில இருக்க கத்தியை வச்சு வீசி அதை கொண்டுடலாம்னு எடுக்கிறான். அப்ப பின்னாடில இருந்து ஒரு சத்தம் வருது. திரும்பி பார்த்தா ஒரு குட்டி உயிரினம் அந்த பெரிய மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கும். அதை மிரட்டுற மாதிரி டெக் சத்தம் போடுறான். திரும்ப அந்த மிருகம் இவங்களை பார்த்து கத்திட்டு பட்டுன்னு செடிக்கு நடுவுல குதிச்சு அதுங்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. அதை எப்படியாவது முந்திக்கணும்னு மரங்களை தாவி டெக் அதை விரட்டிட்டு இருக்கான். இந்த சண்டை சீன் செமையா இருக்கும். ஒரு பக்கம் அந்த குட்டி உயிரினம் துரத்தி வர, இன்னொரு பக்கம் டெக்னு சண்டை ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிருகம் தப்பிச்சு போனதும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. இவங்க எதிர்பார்த்ததை விட அந்த குட்டி உயிரினம் ரொம்ப பலசாலியா சண்டை போடுது. அப்ப தூரத்துல இருந்து அந்த பெரிய காட்டெருமை இவங்களை நோக்கி ஓடி வருது. டெக் உடனே தன்னோட கத்தியை எடுத்து வீசுறான். அது அப்படியே அந்த காட்டெருமைய ரெண்டா துண்டாக்கிடுது. அது முடியறதுக்குள்ளேயே பட்டுன்னு மேல இருந்து ஏதோ ஒண்ணு இவங்களை புடிச்சு தூக்கிடுது. இதுதான் கலிஸ்கான்னு டெக் கேக்குறான். அவ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வாய்க்குல இழுத்து அவங்கள கடிக்க போகுது. அப்ப கரெக்டா அந்த சின்ன உயிரினம் அவங்கள தன்னோட இரும்பு மாதிரி இருக்க உடம்ப வச்சு காப்பாத்திருது. இவனோட கைக்குள்ள விழுகிற அந்த சின்ன உயிரினம் சிரிச்சிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த மர்ம உயிரினம் துரத்த ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை அதோட குறி சின்ன உயிரினமா இருக்கும். அதை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய மரத்தையே வெட்டி சாச்சு அது மூலமா அந்த உயிரினம் மேல தாவி கொலை பண்றான். இந்த சமயத்துல வர மியூசிக் எல்லாமே செமையா இருக்கும். இந்த பக்கம் டெஸ்ஸா கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு கலிஸ்க வேட்டையாடுறதுக்காக தேடிட்டு இருக்கான். இவ ரொம்ப ஈஸியா அங்க இருக்க அந்த மர விழுதுகளை எல்லாம் வேட்டையாடுறா. அவ கூட ஒரு பெரிய ராணுவமே இருக்கும். அன்னைக்கு நைட் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. தியா பகல்ல நடந்த சண்டையை பத்தி பேசிட்டு இருக்கா. டெக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருக்க அந்த உயிரினம் ரொம்ப நேரமா ஏதாவது ஒரு சின்ன பீஸ் கொடுப்பானான்னு வாயை திறந்து ஏங்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ஒரு சின்ன பீஸை எடுத்து அதுகிட்ட கொடுக்கறான். அதை வாங்கிட்டு அந்த உயிரினம் இவன் மேல துப்பிரும். இப்ப டெக் அவனோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி தியாவும் உன்னோட உதவியால தான் நான் டெஸ்ஸாவை சந்திக்க போறேன், அவளை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது டெக் பண்ற எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு அந்த உயிரினமும் பண்ணிட்டு இருக்கு. இதை ரசிச்சு பார்த்து தியா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் டெஸ்ஸா அவ குழுவோட சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப பாதையில டெக் வந்த வாகனம் நொறுங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போறான். ஆள் அப்படியே பனிக்கட்டி மாதிரி உரைய வைக்கிற ஒரு வெடிகுண்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. தூங்கிட்டு இருந்த அந்த சின்ன உயிரினத்தை அங்கேயே கலட்டி விட்டுட்டு தியாவை தூக்கிட்டு டெக் அங்க இருந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேரும் பேசிட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல காட்டுற கேமரா காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப தியா வந்த விமானத்தோட பாவங்கள் உடஞ்சு கிடக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க அவளோட கால் பகுதியும் கீழே கிடக்குது. அதை எடுத்து வச்சு உடம்போட சேர்க்கறதுக்கான வேலையை தியா பார்த்துட்டு இருக்கா. அப்ப டெக் இனிமே நல்லா நடக்கலாம் போலன்னு சொல்றான். அதுக்கு தியா இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்றா. உடனே டெக் நான் என்ன பத்தி சொல்றேன், இனிமே உன்னை தூக்க தேவையில்லை, அதனால எந்த கஷ்டமும் இல்லாம ஃப்ரீயா நடப்பேன்னு சொல்றான். அதுக்கு சிரிச்சுட்டே என்ன இங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. அதுக்கு டெக் என்னோட அண்ணனுக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற மாதிரி முதல்ல இந்த கலிஸ்க கொல்லணும், அதுக்கு அப்புறம் என்னோட அப்பாவை கொண்டு நான் பழி வாங்கணும்னு சொல்றான். அப்போ தியா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நானும் கலிஸ்க கொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப டெஸ்ஸாக்கு தகவல் கொடுத்துட்டேன், அவங்க வந்துட்டு இருக்கா, அவ வரும்போது நீ இருந்தா அது உனக்கு ஆபத்துன்னு சொல்றான். ஆனா டெக் தியா தனக்கு துரோகம் பண்ணிட்டதை நினைச்சு அங்க இருந்து போக மாட்டேங்கிறான். கலிஸ்க வர வைக்கிறதுக்காக அங்க இருந்த டேங்கரை வெடிக்க வச்சு எல்லாரோட கவனத்தையும் இவன் பக்கம் திருப்புறான். அவன் நினைச்ச மாதிரியே கலிஸ்க அந்த இடத்த வந்து சேர்ந்துருது. அதை பார்த்துட்டு இவன் கோவமா கத்தவும்
இருக்கும். அதுவும் இவனை பார்த்து கத்துது. உள்ள தியா அவளோட காலை உடம்போட ஒற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு வெளியில பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப கலிஸ்கோட வால் பகுதியை வெட்டிட்டு டெக் ரொம்ப பெருமையா நின்னுட்டு இருக்கான். ஆனா அடுத்த நொடி அதோட வால் பகுதி அதுவா வளர ஆரம்பிச்சிருது. இத பார்த்துட்டு டெக் மிரண்டு போய் நிக்கிறான். அப்ப கலிஸ்க் அவனை அப்படியே வால் பகுதியால சுருட்டி தூக்கி வீசிடு. உள்ள இருக்க தியா ஒரு வழியா உடம்பு சேர போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவன் வந்து விழுகிறதுல மறுபடியும் துண்டாகிடுது. இப்ப டெக் தலையை வெட்டினா மட்டும்தான் அதை கொல்ல முடியும்னு நினைச்சிட்டு மறுபடியும் சண்டையை தொடங்குறான். கலிஸ்க சமாளிக்க முடியாம டெக் கஷ்டப்படுறத பாக்குற தியா அவனுக்கு உதவி பண்றதுக்காக துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். உடனே கலிஸ்க அவளை கொல்றதுக்காக வாயை திறக்குது. இதை சாதகமா பயன்படுத்திட்டு அதோட வாயில இரும்பு சங்கிலிய மாட்டி இழுத்து விட்டுடுறான். அதுல இருந்து தப்பிக்க அது போராடிட்டு இருக்கும் போதே இவன் வேகமா தியா இருக்க திசையை நோக்கி ஓடுறான். நம்மளை காப்பாத்த தான் வரான்னு நினைச்சிட்டு தியா கைய கொடுக்கறான். ஆனா இவன் அங்க கிடந்த துப்பாக்கியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு அதை சுட ஆரம்பிக்கிறான். இப்ப செமையா பிளான் பண்ணி அது மேல ஏறி குதிச்சு தலையை தனியா வெட்டி துண்டாக்கிடுறான். ஆனா மறுபடியும் அடுத்த நொடியே தலையும் உடலும் ஒன்னா சேர்ந்துருது. இந்த முறை அவனை கோவமா கீழே தள்ளுற காலிஸ் கொல்லாம மெதுவா அவனை பார்த்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அங்க வர டெஸ்ஸா அந்த வெடிகுண்டு அது மேல தூக்கி வீசி அப்படியே உரைய வச்சு எடுத்துட்டு கிளம்பிடுறா. இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற டெக் கைகள் ரெண்டு கட்டி போட்டிருக்கத கவனிச்சுட்டு என்ன வெளியில விடுன்னு டெஸ்ஸா கிட்ட சொல்றான். ஆனா டெஸ்ஸா அவனோட உடம்புல ஊசியை செலுத்தி அவனை பத்தின சோதனையா ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் தியா அவனை விட்டுன்னு சொல்லி ரொம்ப நேரம் கெஞ்சி பாக்குறான். ஆனா டெஸ்ஸா அதை பத்தி சுத்தமா கவனிக்கிற மாதிரி தெரியல. உடனே தியா அங்க இருக்க மெஷினை ஆஃப் பண்ணிடுறான். அப்ப அங்க வர ஒருத்தன் டெஸ்ஸாக்கு போன் வந்திருக்குன்னு சொல்லவும் அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதான் சரியான நேரம்னு டெக் கிட்ட அவனோட மொழியில தியா பேசிட்டு இருக்கா. அங்க நிக்கிற ஆராய்ச்சியாளர் எதுக்காக அவனோட மொழியில பேசிட்டு இருக்கான்னு தியாட்ட கேக்குறான். அவனோட விளையாட்டு சாமான எடுத்து தர சொல்லி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றான். உடனே அவன் அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக திறக்கிறான். அடுத்த நொடியே அது வெடிச்சு சதறுது. உடனே தியா அவனோட கைவிலங்குகள் அவுத்து விட்டு அவனை அங்க இருந்து தப்பிக்க வச்சிடுறான். இப்ப அந்த வாகனங்கள் எல்லாம் அதே கிரகத்துல இருக்க மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடத்தை ரீச் பண்ணிருது. இவ்வளவு தூரம் வந்ததும் தோத்துட்டோமேன்னு நினைச்சு டெக் ரொம்ப கோவமா வீட்டுக்கு திரும்ப முயற்சி பண்றான். அப்ப ஏதோ ஒண்ணு துறக்கிற சத்தம் கேட்கவும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா அவன் அண்ணனோட முகமுடி இருக்கும். அதை பார்த்ததும் வேகமா காட்டுக்குள்ள போய் அங்க பிரச்சனை கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஆயுதமா மாத்தி சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கலிஸ்க் பிடிப்பட்ட அதே இடத்துல அந்த சின்ன உயிரினம் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறான். அப்பதான் அந்த சின்ன உயிரினம் கலிஸ்கோவோட குழந்தைங்கிறது இவனுக்கு தெரிய வருது. உடனே அதையும் கூட்டிட்டு உயிர் வந்து துடிச்சிட்டு இருந்த தியாவோட காலையும் கூட்டிட்டு 3 பேரும் அங்க இருந்து வேட்டைக்கு கிளம்புறாங்க. இப்ப நடக்கிற சண்டை காட்சிகள் எல்லாமே பயங்கரமா இருக்கும். டெக் ஒரு பக்கம், தியாவோட கால் ஒரு பக்கம், அந்த குட்டி உயிரினம் இன்னொரு பக்கம்னு சண்டை காமெடியாவும் நல்ல விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கும். அந்த கால் ரெண்டும் தியாவை காப்பாத்திட்டு அவ கூடவே சேர்ந்துருது. இப்ப 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு தியா கேக்குறா. அதுக்கு டெக் உனக்காக தான் வந்தோம்னு சொல்றான். அதை கேட்டு சந்தோஷப்படுற தியா சரி வாங்க கிளம்பலாம்னு சொல்றான். அப்ப டெக் கலிஸ்கையை நாம காப்பாத்தணும், அதுதான் அந்த உயிரினத்தோட அம்மான்னு சொல்றான். சரின்னு இப்ப 3 பேரும் சேர்ந்து அதை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா ஏற்கனவே அதை பூமிக்கு அனுப்புறதுக்காக விமானத்துல ஏத்தி வச்சிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக டெக் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து எல்லா செக்யூரிட்டியோட கவனத்தையும் தான் பக்கம் திருப்பிக்கிறான். அவன் முதல்ல சந்திச்ச அந்த விஷச்செடிகளை எடுத்துட்டு வந்து வெடிக்க வச்சு எல்லாரையும் கொன்னுடுறான். இப்ப பெரிய மிஷின் எடுத்துட்டு வர டெஸ்ஸா டெக்கோட துப்பாக்கியை வச்சு அவனையே குறிப்பாத்து சுட பாக்குறான். அவனை காப்பாத்துறதுக்காக அமிலத்தை துப்புற அந்த பாம்பு குறுக்க குதிச்சு செத்துருது. இப்ப 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் தியா பெரிய பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்க கலிஸ்க தப்ப விடுறா. அப்ப கரெக்டா அங்க வர ஒரு செக்யூரிட்டி தியாவை பார்த்துட்டு அது தியாவா இல்ல டெஸ்ஸாவான்னு தெரியாம குழப்பத்தோட பேசிட்டு இருக்கான். தியா எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சு டெஸ்ஸா மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் அந்த உயிரினத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு திரும்புறான். இவளும் குழப்பத்தோட எந்த உயிரினம்னு கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கலிஸ்காவோட பையன் இவள மாதிரியே ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கும். வேற வழி இல்லாம அந்த செக்யூரிட்டியை கொண்டுட்டு கலிஸ்கையும் தியா தப்பிக்க வச்சிடுறா. இப்ப கலிஸ்க்கும் டெஸ்ஸா இருக்க மெஷினுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் மெஷின் மேல ஏறி நிக்கிற டெக் அதுல மாட்டி இருந்த ஒவ்வொரு வயரையும் கலட்டி விடுறான். இதனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த மெஷின் நின்னுடுது. அப்ப உடனே அவ வெடிகுண்டை எடுத்து கலிஸ்க் மேல வீச முயற்சி பண்றான். அதுல இருந்து எப்படியோ அதை காப்பாத்திட்டு டெக் கீழே விழுந்துடுறான். கலிஸ்க் அந்த மெஷினை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கும் போது அதுல இருந்து விழுகிற ஒரு பாகம் மேல விழுந்துடாம அந்த சின்ன உயிரின டெக்க காப்பாத்திடுது. இந்த பக்கம் மெஷின்ல மாட்டிட்டு முழிக்கிற டெஸ்ஸாவை கலிஸ்க் அப்படியே முழுங்கி சாப்பிட்டுட்டு சத்தமா உரிமிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது தன்னோட மகன்கிட்ட வந்து நின்னுட்டு அதுக்கப்புறம் டெக் கிட்ட போகும்போது திடீர்னு அதோட வாயில இருந்து ஒரு மாதிரி புகையா வர ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே உடம்பு முழுசும் உறைஞ்சு வெடிச்சு சதறி வாய்க்குள்ள போன டெஸ்ஸா உள்ளே அந்த வெடிகுண்டை வெடிக்க வச்சிருப்பா. அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து அந்த உயிரினம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வெளியில
எந்திரிச்சு வர டெஸ்ஸா நீ இனிமே என்னோட சகோதரி இல்லைன்னு சொல்லிட்டு தியாவை கொல்றதுக்காக குறி வச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள பின்னாடில இருந்து டேக் அதை குத்தி கொன்னுடுறான். அதோடு இல்லாம அவ வச்சிருந்த தன்னோட துப்பாக்கியவும் எடுத்துக்கிறான். அம்மாவை கொண்ட டெஸ்ஸாவோட தலைய தனியா அந்த உயிரினம் துண்டிச்சு எடுத்துட்டு கொண்டாடுது. இப்ப அடுத்த நாள் டேக் அவனோட கிரகத்துக்கு திரும்பி அப்பனை சந்திச்சு நான் என்னோட மிஷனை முடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்ப அவனோட அப்பா அடியாட்கள் 2 பேரும் அனுப்பி அவனை கொல்ல சொல்றான். அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு இப்ப அப்பன் கூட டெக் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல அப்பங்காரனோட கை ஓங்கினாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துல டெக் அவன் அப்பனை அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிருவான். இதனால அவனை சமாளிக்க முடியாம மறைஞ்சு அடிக்கிற யுக்தி அவன் அப்பா கையில எடுக்கிறான். ஆனா டெக் அங்க இருந்த புழுதி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு அவன் அப்பன் வரதை ஈஸியா கவனிச்சு அவனை தாக்கி கைய தனியா துண்டிச்சு எடுத்துடுறான். படத்தோட ஆரம்பத்துல எப்படி இவனை கட்டி போட்டிருப்பானோ அதே மாதிரி இவன் அப்பனை கட்டி போட்டு தலையிலேயே குத்தி முகமுடிய கலட்டின்றான். உடனே அவன் அப்பன் நீதான் எனக்கு சரியான வாரிசு, அப்ப முன்னாடி மண்டி போட்டு நம்ம கூட்டத்துல இப்பவே சேர்ந்துக்கன்னு சொல்றான். அப்ப டெக் எனக்குன்னு சொந்தமா கூட்டம் இருக்குன்னு சொல்றான். அவன் சொல்லி முடிக்கும் போதே பின்னாடி வந்து நிக்கிற காலிஸ் மகன் டெக் அப்பனோட தலைய அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருது. தியா அதை தடவி கொடுத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் டெக் அவன் அப்பனோட முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப புதுசா ஒரு விமானம் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கவும் அது உன்னோட நண்பர்களான தியா கேக்குறா. அதுக்கு இவன் இல்ல என்னோட அம்மான்னு சொல்லிட்டு சண்டைக்கு ஆயத்தமாகறான். இதோட இந்த படம் முடியுது.